நண்பனின் சித்தியை மடக்கினேன். என் பெயர் திரு. நான் படித்துவிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் வேலை செய்கிறேன். சொந்த ஊர் மதுரை. வேலைக்கு வந்து 2 வருடங்கள் கழிந்துவிட்டது. காலையில் எழுந்ததும் சிறிது ஜாக்கிங் போவது வழக்கம். அங்கு ஒரு நண்பர் அறிமுகம் கிடைத்தது. நாங்கள் இருவரும் இணைந்து பல நாட்கள் பழகி நல்ல நண்பர்கள் ஆகிவிட்டோம். நான் அவன் நெருங்கிய நண்பனானேன். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று அவன் என்னை ஃபோன் செய்து ஒரு இடத்தில் முகவரி கொடுத்தான். நான் அங்கு சென்று பார்த்தேன். என்னை உள்ளே அழைத்து சென்று சோஃபாவில் உட்கார வைத்தான். இது என் சித்தி வீடு. சித்தப்பா வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்டார். சித்தி தனியாக இருக்கிறாள். நான் அடிக்கடி வந்து சித்தியை பார்த்து கொள்வேன் என்றான். அவன் சித்தி வந்தாள். நல்ல பருமனான உடல், கலரான கலையான முகம் என்று பார்ப்பதற்கு லட்சணமாக இருந்தாள். நான் என்னை அறிமுகம் செய்துவிட்டு உட்கார்ந்தேன். தம்பி, உன்னை ரொம்ப பிடிக்கும் என்றாள். உன் குணத்தை, நல்ல பழக்கத்தை பற்றி என் அக்கா மகன் சொல்லி உன்மேல் எனக்கு நல்ல எண்ணம் கொண்டு வந்திருக்கின்றான் என்றாள். நான் பதிலுக்கு நன்றி என்றேன். பிறகு என் நண்பன் என்னிடம் ஒரு விஷயம் சொல்லணும் என்றான். நான் என்ன என்று கேட்டேன். அவன் சிறிது காலம் சென்னை போக வேண்டும் என்றான். நான் சரி, சந்தோஷமாக போயிட்டு வா என்றேன். நீ சித்திக்கு உதவியாக இருக்கணும் என்றான். நான் கண்டிப்பாக இருக்கிறேன் என்று கூறினேன். நீ போயிட்டு வா என்றேன். சித்தியும் என்னை வேணும்னா கூப்பிடுவதாக சொன்னாள். சிறிது நாட்கள் கழிந்தது. சித்தி ஃபோன் செய்து வீட்டுக்கு வா என்றாள். நானும் போய் சேர்ந்தேன். நல்லா சமையல் செய்து பரிமாறினாள். பிறகு இங்கே தூங்கிவிட்டு காலையில் செல் என்றாள். நானும் சரி என்று சொல்லிவிட்டு சேரில் உட்கார்ந்து கொண்டு மொபைலை நோண்டிக்கொண்டு இருந்தேன். அவள் நம்பரில் இருந்து மெசேஜ் வந்தது. அவள் போஸ்ட்டுகளை அனுப்பி எப்படி இருக்கிறது என்றாள். நான் சூப்பர், அழகாக இருக்கிறது என்றேன். அடுத்து மெசேஜ் அனுப்பி கண்கள், உதடுகள் எப்படி இருக்கிறது என்று கேட்டாள். நான் சரி, ஜாலியாக பேசுகிறாள் என்று. கண்கள் மீன்களைப் போல உள்ளது, உதடுகள் ஆரஞ்சு பழ சுளைகளைப் போல உள்ளது என்று திருப்பி மெசேஜ் அனுப்பினேன். சற்று நேரத்தில் ஃபோனில் கொஞ்ச நாள் மட்டும் போதுமா, நேரில் கொஞ்ச மாட்டாயா என்றாள். நான் மௌனமாக இருந்தேன். என் ரூமுக்கு வா என்று மெசேஜ் அனுப்பினாள். நான் போய் கதவை திறந்து பார்த்தேன். எனக்கு ஒரே அதிர்ச்சி. அவள் எதுவும் இல்லாமல் நின்று கொண்டிருந்தாள். நான் அவள் அருகில் சென்று பார்த்தேன். அவள், உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது, என்னை அனுபவி என்றாள். நானும் வலிய வருவதை விடக்கூடாது என்று விடிய விடிய அவளை அனுபவித்தேன். காலையில் எழுந்து நாங்கள் இருவரும் சேர்ந்து என் நண்பனுக்கு ஃபோன் செய்து பேசினோம். சித்தி என்னை பற்றி புகழ்ந்து தள்ளினாள். நான் மிகவும் உதவியாக இருக்கிறேன் என்றாள். அவளுக்கு மிகவும் என்னை பிடித்திருக்கிறது என்றாள். நான் சரி என்று சந்தோஷத்துடன் சிரித்தேன். ஃபோன் கட் செய்துவிட்டு இருவரும் சாப்பிட்டுவிட்டு பெட்ரூம் சென்று கதவை சாத்தி கொண்டோம். நன்றி.